ரிலாக்ஸாக பண்ணு. தூக்கு பண்ணு இருக்காது. டேஸ் ஒரு ஆர்ச்சி வா, ஒரு அப்பன்ஸ் வா. நான் சொல்லி பண்ணு கேட்டா ஒன்றும் நடக்காது. நீ தலையை கொண்டு கீழே விடனாலும் அந்த மண்ணில் ஒன்றும் நடாது. நீ முட்டை கொண்டு இப்படி தொக்குடு விடனாலும் ஒன்றும் செய்யாது. நீ பட்டை சாப்பாட்டு ஒத்து இவ்வளோ உயரத்திலிருந்து கீழே விழுந்தாலும் ஒன்றும் செய்யாது. இந்த இடம் ஒன்று அப்படிப்பட்ட மண் என்ன, அது இயற்கை கடவுள் தந்த வரோம். இதில் எடுத்துக்க. கடல் மண் இல்லாமல் நிறைய இருப்பீங்களா? இல்லை நினைச்சிங்க எடுத்துக்க. சரி முதல்ல பண்ண பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுன்னு சொல்லி தரேன். ஸ்டெப்பு போடும்போது செக் பண்ணி தான் போனோம். இப்போ நம்ம பண்ண போகிற மூமெண்ட்டு இங்கேருந்து வெளியே வர மூமெண்ட், பாடியை வெளியே எடுக்க மூமெண்ட். நீ இதுக்கு போய் கிடுக்கிடுன்னு இப்படி ஓடனே நினச்சிக்கா, இப்படி வெளியே எடுக்க முடியாது. அப்போ ஸ்டெப்பை செக் பண்ணி தான் போடணும். ஒரு செக்கு ஸ்டெப்பு, அடுத்த ஸ்பீடாக போகிற செக்கு தான். காலு செக்கு, ஓட்டம் இல்லை. செக்கு வேற ஓட்டம் வேற. புரிஞ்சு அது ரெண்டு தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. நான் ஓடிடு மூவ் பண்ணுறேன். இது ஓட்டம் செக் இல்லை. இதுக்கு பேர் செக் இல்லை, ஓட்டம். ஓடி தொடர்றதுக்கு போகிறேன். இப்போ அடித்தா வர முடியாது. இப்போ அவன் அடித்தா நினைச்ச முடியாது. ஏன்னா ஓடுறோம், தொடர்றதுக்கு ஓடும்போது நம்ம என்ன செய்ய முடியாது. பாடி வெளியே வர, அவன் மேலே விழுந்துருவோம் அவன் அடித்தா. இப்போ நீ எய்ம் பண்ணியே போகிறான். இவன் அடிப்பான், இப்படி ஸ்டெப்பு போடுறேன், டார்ச்சல் ஸ்டெப்பு போடுறேன் விரட்டுறேன், அடிப்பானே ஓடுறேன். இப்போ நின்றுடும். இல்லை என்ன செய்யணும், எந்த காலு முன்ன இருக்கோ அந்த காலுக்கு நின்ன இடத்துல இருந்து கையை நீட்டு. கால் அசைக்காத, கையை எப்படி எழுச்சபடி. என்ன செய்யல, எட்டல்ல அவ்வளோதான். இவன் பிடிச்சிக்க மாட்டான். ஆனா அங்க பாரு, இந்த கால் நீ பிரேக் பண்ணிட்டு, நான் அந்த காலை இங்க விட்டுட்டேன். பிடி, நான் கொண்டு கொடுத்தாச்சு. இதுக்கு பிறகு வர முடியாது. இதுக்கு பிறகு என்ன செய்ய முடியாது. இதுக்கு பிறகு வெளியே வர முடியாது. ஏன்னா பிடிச்சிட்டான், அந்த காலை வெளியே எடுக்க முடியாது. இப்போ நீ இங்க இருந்து அவன் குத்துவான் அப்படின்னு தெரிஞ்சாலே உன் கால் எங்க இருக்கணும், அவன் கைக்கு எட்டாத தூரத்தில் இருக்கணும். தூரத்தில் இருந்துட்டு குனிஞ்ச உடனே நீங்க கை வச்சிடணும். கை வச்சுட்டு இந்த காலம் முன்னாடி கை வச்சுட்டு அப்படியே பாடி எடுத்து என்ன செய்யணும், வெளியே எடுத்து என்ன செய்யணும், அந்த பக்கம் போட்டு எழுப்பிடணும். பட்டை உள்ள எது தப்பு நான் சொல்லி தருவேன். அழகு இது பண்ணி பார்த்துருக்கியா? பண்ணி பார்த்துருக்கான். வெரி குட். அடுத்த பண்ண எனக்கு வராதுங்கவா, நான் எடுத்துருவேன். இன்னும் வேற ஏதாவது கம்ப்ளீட்டாக வராத ஒருத்தவா இது வரைக்கும் பார்த்ததில்ல, இந்த வட்டம் மட்டும் செஞ்சு பார்த்ததே இல்லை. வா இல்லை ட்ரை பண்ணி, இவருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்படி நீ செய்து பார்த்தா அவ்வளோ வரும். செய்து பார்த்தா நீ ஈஸி. பண்ணு. இல்லை இந்த பாடியை எங்கே முன்னப்பட்டால இந்த பாடியை எப்படி வெளியே எடுக்கணும் என்ன புரிஞ்சில. இப்போ இவன் தான் கரெக்டான ஆள், செய்தே பார்க்கல. சரி தானே, புரிஞ்சில. ஏன்னா செய்தே உண்மையிலே பார்க்கலங்க. இதுதான் இப்போ இவன் பாடி எடுக்கல. நீ நீங்கள் காலை ஊனு, மெதுவாக நில்லு. அடிப்பான். இந்த கையை ஊனும். இந்த கையை ஊனும் போது இந்த கையை ஊனியாச்சா நீ அப்படியே ஜம்ப் பண்ணி இந்த காலை என்ன செய்யணும், இப்படி வெளியே எடுக்கணும். ஜம்பில் வெளியே எடுக்கணும். புரிஞ்சா? இப்போ ஜம்பெல்லாம் வெளியே எடுக்கணும், இப்படி எடுக்குது. இதான் ஜம்பெல்லாம் வெளியே எடுக்க, வெளியே போகிறது ரொட்டேஷன். இது ஜம்ப். காலை மேலே தூக்கிட்டு மலர்ந்துவிடு. கவலைப்படாமல் மலர்ந்துவிடுன்னு செய்யுது. போடும், ரிலாக்ஸாக பண்ணு. இவன் தான் கரெக்டான ஆள். சொல்லி கொடுக்கிறதுக்கு தெரியாத ஆள் இவன் தான். திருப்பி உள்ள போகிறான், குழம்பிட்டான், கொஞ்சம் என்ன போயிட்டான், பதட்டப்பட்டுட்டான். நிறைய பேர் இருக்காங்க, செய்ய முடியாது, இன்னும் தப்பாக செய்கிறான் பாரு. தப்புக்கு மேலே தப்பாக செய்கிறான். அவன் வெளியே வரதுக்கு என்ன செய்யல, ட்ரை பண்ணல. உள்ளதான் மூமெண்ட் உள்ளதான் இருக்கும். இதனால தான் எல்லாரும் ஓடி போய் குனிஞ்சுனா மேலே விழுந்துருவான், வெளியே வர மாட்டான். நான் குனிஞ்சா வெளியே வந்துடுவேன், அப்புறம் குனிய மாட்டான், அவர் தொட்டு வந்துடலாம். படும். இப்போ அடுத்த ட்ரை பண்ணியாச்சு. அடுத்த வந்துடும். வெரி குட். பண்ணுவோம். அடுத்த வந்திருக்கோம். எந்த ஊர்? திருவாரூர் வந்துருக்கான். இவன் எடுத்தே விட்டாகணும். திருவாரூர் மண் அங்கே ஆற்று மண் உண்டுல்ல, ஆற்று மண்ணில் செய்து பார்க்கணும்னா மண்ணுன்னா உருந்த மண் இருக்காது. இப்போ இங்கே இவன் இந்த பாடி இதுலேருந்து எடுத்து எங்கே விழுந்துருக்கு, இந்த பக்கம் விழுந்துருக்கு. எங்கே விழணும்னா இந்த இடத்துல விழணும்.
இடம் மாறி எங்கே விழுறான்? அதான் அவனுக்கு வரக்கூடிய ஸ்பீடு எங்கே எழுது? கார்னர் விழுது. வெளியே எடு, இப்படி திருப்பி வா. என்ன வெளியே எடுக்கல நீ, இந்த கால் உள்ளே தான் போகுது, இந்த கால் வெளியே வரணும். ட்ரை பண்ணு. போரடிக்க அவங்களுக்கு எடுக்க பாருங்க தம்பி, எடுக்கணும், அவங்க எடுக்க வைக்கணும். எல்லாருக்கும் வந்து என்ன வேணும், இந்த பையன் எடுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன செய்யணும்? நம்ம எல்லாருக்கும் எடுக்கணுங்கிறது வேணும். என்ன எனக்கு மட்டும் இருந்தால் போது, அவனுக்கு மட்டும் இருந்தால் போது, நம்மளுடைய எண்ணங்களும் சேர்ந்து என்ன செய்ய அவனை தூக்கிடணும். தம்பி பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா இல்லை நீ அடிச்சிரு, காலேஜ் நீ அடிச்சிரு. இல்லை இதே உள்ளே போகுது, இது உள்ள குந்துது, வெளியே எடுக்கட்டும். இல்லை இந்த காலை அப்படி வெளியே தூக்கு. திருப்பி சொல்லுவாங்க நின்னுங்க, அந்த காலை வெளியே தூக்கு. திருப்பி ஸ்லோ பண்ணு வா, தூக்கு. பிறண்டுட்டா, அந்த உடம்பு பிறண்டுட்டா, 4வது தடவை பிறண்டுட்டு பாரு. இப்போ நான் கொஞ்சம் சிரமம், எனக்கு உடம்புல சக்தி இல்லை, தூக்கி போடுற சக்தி இல்லை. ஆக்சுவலாக தூக்கி போட்டுடலாம். இப்போ ஆள் 80-70 இருப்பான். அப்போ இது என்ன புரியுறீங்கன்னா, நம்ம எல்லாருடைய என்ன, இந்த பையன் பண்ணிட்டா நல்லது, நம்ம பண்ணிடலாம். சூப்பர். இது பண்ணி வந்தாச்சு, இன்னைக்கு பண்ணி பார்க்கணும். பண்ணு. இதுதான் ஒரு கோச்சு, ஒரு குரு, ஒரு சிஷ்யன், மக்கள். நான் நினைச்சா முடியாது, அவன் நினைச்சாலும் முடியாது, நாம நினைச்சா முடியும்னா நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். எப்படி நினைக்கிறோம்? இவன் பண்ணணும், இது முக்கியம் இல்லையா? இது ஒற்றுமையில் வருதா இல்லையா? இந்த கண்டென்ட் எங்கே வருது? டீம் ஒற்றுமை. அப்போ நம்ம ஒரு டீமாக இருக்கோம், இந்த கிளப்பு வந்திருக்கோம், எல்லாம் படிச்சுட்டு போகணும். இவன் படிச்சுட்டு போகணும், இவன் நினைச்சாலே போதும், அவனுக்கு வந்துடும்.